வணக்கம். ஜோதி சிலம்பம் சக்திரி குருகுலத்தில் எல்லாரும் கேட்டிருக்கீங்க, எங்கே வந்து கரலக்கட்டை வாங்கலாம், எங்கே வந்து பண்ணலாம். இதுமாரி பாண்டிச்சேரியில் நம்ம குருகுலம் இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். ஜோதி சிலம்பம் சக்திரிய குருகுலம்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா வரும். karalakattai.com போனாலும் வரும். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரலக்கட்டை வந்து நான் வந்து பிஸ்னஸ் மாதிரி நான் அதை வந்து ஒன்றும் பெருசாக க்ரியேட் பண்ணல. ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து எனக்கு ஒரு பேஷண்ட். இது எந்த பேஷண்ட்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரலக்கட்டை அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த காலத்தில் வந்து மருத்துவமும் சேர்த்து தான் அந்த கட்டையில் கொடுத்துருக்காங்க. கரலக்கட்டைனா நீங்கள் எடுத்து விரவு கட்டையெல்லாம் கரலக்கட்டை செய்யக்கூடாது. இப்போ எல்லாத்தையும் விரவு கட்டையெல்லாம் கரலக்கட்டையாக செஞ்சு வித்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த கட்டை வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபா கூட கிடைக்கும். அது பேர் கரலக்கட்டை அப்படின்னு கிடையாது. கரலக்கட்டைக்குன்னு ஒரு மரம் இருக்குது. அந்த அமெரிக்கா மரத்தை தான் நம்ம செலக்ட் பண்ணி குருகுலத்தில் செஞ்சுட்டு இருக்கோம். இது வந்து ப்ரொஃபஷனலான கரலக்கட்டை. நம்ம பார்த்தீங்கன்னா கரலக்கட்டை பார்த்தீங்கன்னா வை மரத்தில் பண்றோம். பேசிக்கா வந்து ஃபர்ஸ்ட் வை மரத்தில் பண்றோம். ஏன்னு கேட்டீங்கன்னா கையில வந்து காப்பு வந்து பெருசா தெரியாது. கையில வந்து காப்பு இருக்காது. ஏன் காப்பு இருக்காது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மரத்தோட வந்து கரெக்டான சாஃப்ட்னஸ் இருக்கும். அந்த மரத்துக்கு வந்து ரொம்ப ஹார்ட்னஸும் கிடையாது, ரொம்ப சாஃப்ட்னஸும் கிடையாது. அது வந்து எக்ஸாக்டா ஒரு லெவல்ல இருக்கிறதுனால அந்த மரத்தை வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த மரத்தை வந்து இப்போ ரொம்ப கடுமையான உலோகத்தையோ எதையோ கையில நம்ம பிடிச்சி டெய்லி வேலை செஞ்சா என்ன ஆகும், கையில வந்து காப்பு காய்ச்சிடும். இப்போ டெய்லி கரலக்கட்டை சுத்துறவங்க வந்து நிறைய பேர் இப்போ எழுதுறவங்க, எழுத்தாளராக இருப்பாங்க, மியூசிஷியனா இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ கை தோல் முரட்டுத்தனமா ஆயிடக்கூடாது அப்படின்னால அந்த வை மரக்கட்டையில தான் கரலக்கட்டை செய்வாங்க. அந்த வை மரத்தை நம்ம பிடிக்கும் போது கையை வந்து முரட்டுத்தனமா தெரியாது, ஆனா கை ஸ்ட்ராங்கா இருக்கும். உள்ளார மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கும். கையில காப்பு இருக்காது. என் கையில பாத்தீங்கன்னா காப்பு இருக்காது. நான் டெய்லி கரலக்கட்டை பிடிக்கிறேன். இதே நான் வந்து அந்த கரலக்கட்டையை விட்டுட்டு நான் வந்து வேற ஏதாவது ஒரு கரலக்கட்டையை, நல்லா ஸ்ட்ராங்கான கரலக்கட்டை, வேற மரத்துல ஏதாவது சாலிட் வுட்ல ஒரு கரலக்கட்டையை எடுத்து நான் பிடிச்சி டெய்லி பண்ணா என் கையில காப்பு காய்ச்சிடும். ஃபுல்லா வந்து காப்பு காய்ச்சிடும். காப்புனா ஒரு இடத்துலயும் முட்டா இருக்கும். ஏன் நான் சொன்னீங்கன்னா, இப்ப சிலம்பத்திலேயே வந்து நம்ம பிடிச்சாலே காப்பு விடும், கையில காப்பு காய்ச்சிடும். இப்ப அந்த மாதிரியான காப்புகள்ல வந்து நமக்கு வந்து கரலக்கட்டை வெயிட்டான பொருளை தூக்கும்போது கூட வராத இருக்கிறதுக்கான மரத்தை நம்ம பயன்படுத்தி இருக்கோம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா கரலக்கட்டையில வந்து எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா செய்யும் போது செஞ்சு முடிச்சுட்டு வரும், ஒர்க் அவுட் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வாயு நமக்கு வந்து உடம்புல பிடிக்கும், நமக்கு வந்து மூச்சு பிடிக்கும். எல்லா உடம்புல சாஃப்டா ஃப்ளோ ஆன பிறகு மூச்சு பிடிப்பு ஏற்படும். ஏன்னா ஏதாவது உருளைக்கிழங்கு சாப்பிட்டாலும் மூச்சு பிடிக்கும், வாழைக்காய் சாப்பிட்டாலும் மூச்சு பிடிக்கும். அதே சில காய்கறி எல்லாம் சாப்பிடும்போது மூச்சு பிடிக்கும். இப்ப அந்த மூச்சு பிடிப்பை வந்து நம்ம எப்படி நம்ம ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கரலக்கட்டையை நம்ம வந்து இந்த மரத்துல இருக்கு இல்லையா, வை மர கரலக்கட்டையை எடுத்து நம்ம கையில பிடிக்கும் போது நம்ம உடம்புல இருக்கிற அந்த காற்றெல்லாம் அது வந்து அப்சர்வ் பண்ணும். அந்த மரம் உடம்புல இருக்கிற நம்மள கிரிப்லயே வந்து நம்மளோட ஃபுல் டாக்ஸின்ஸ், உடம்புல இருக்கிற விண்டெல்லாம் கண்ட்ரோல் பண்ணும். அப்ப அந்த மாதிரியான இருக்கும்போது நமக்கு மூச்சு பிடிப்பு, அந்த சில கோளாறுகள்லாம் இருக்கு இல்லையா, பிராணாயாம கோளாறு, அதெல்லாம் வந்து வராது இந்த வை மரத்துல பண்ணும்போது. இப்போ இதே வந்து வேற மரத்துல பண்ணா அது மரலாம் அதெல்லாம் வரும். இப்போ அதுதான் வந்து அது வை மரத்தோட ஸ்பெஷாலிட்டியான மரம். அந்த மரத்தை வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா வந்து நம்ம கரலக்கட்டைக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ எல்லாருமே வந்து கரலக்கட்டைக்காக வந்து நிறைய மரம் யூஸ் பண்ணுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா கரலக்கட்டைக்கு வந்து வை மரம், வேங்க மரம், கருங்காலி மரம், செவ்வேங்க, வெவ்வேங்க, அது மாதிரி நிறைய மரங்களை வந்து நம்ம பயன்படுத்தியிருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா மருத மரம் யூஸ் பண்ணுவோம், இலுப்ப மரம் யூஸ் பண்ணுவோம், வேலை மரம் யூஸ் பண்ணுவோம். வேலைன்னா இந்த வேலை கிடையாது, வேலை மரம் யூஸ் பண்ணுவோம், நல் வேலைன்னு சொல்லுவாங்க, அந்த மரம் யூஸ் பண்ணுவோம். அது மாதிரி மரம் இப்ப கிடைக்கிறதே இல்லை, இயற்கையாவே நிறைய மரம் கிடைக்கிறது இல்லை. இப்போ அந்த மரம்லாம் நம்ம வந்து ஒரு மரத்தை தேடி அலையிறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி ஒரு மரம் கரலக்கட்டைக்காக ஒரு மரத்தை வெட்டுறது அதோட பெரிய பாவம் எதுவுமே கிடையாது. அப்ப என்னும்போது நம்ம ஒரு மரத்துக்காக ஒரு சின்ன ஒரு கரலக்கட்டைக்காக ஒரு மரத்தை போய் கொள்றதா அப்படின்னு பார்க்கணும். அப்ப என்ன பண்ணுவாங்க, மரம் ஏற்கனவே நம்ம பயன்படுத்தின மரத்துல இருந்து வாங்கி ஆன்டிக்யூட்டை வாங்கி நம்ம அதை தான் நம்ம வந்து கரலக்கட்டை செஞ்சுட்டு இருக்கோம். 300 வருஷம் 400 வருஷம் பழமையான மரத்தை தான் வாங்கி நம்ம கரலக்கட்டையை மாத்திட்டு இருக்கோம். இப்ப அவங்க வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ண பழைய காலத்து பில்டிங், ஒரு 300 வருஷத்து பில்டிங் இருக்கிற மரத்தெல்லாம் வாங்கி அதுல நல்ல மரமா தேர்ந்தெடுத்து அதுல இருந்து தான் நம்ம கரலக்கட்டை செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம இப்ப எதுவுமே புது மரத்துல கரலக்கட்டை செய்யறது இல்லை. அப்படி புது மரத்துல நீங்க கரலக்கட்டை செய்யணும்னு ஆசைப்படுறவங்க யாராவது இருந்தா தயவு செஞ்சு நான் என்ன சொல்றேன், ஒரு 4 மரத்தை நட்டுட்டு அதுக்கப்புறம் கரலக்கட்டை அந்த மரத்தை செய்யுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மரம் வெட்டுறது வந்து எவ்வளவு ஒரு உயிரினத்துக்கு, மரம் வந்து கரலக்கட்டை வந்து உங்க ஆயுள் அதிகமாகட்டும், உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். அதே மாதிரி இன்னொரு ஆயுள் அழிச்சிட்டு அந்த கரலக்கட்டை எடுத்து அந்த மரத்தை வெட்டிட்டு கரலக்கட்டை செய்யக்கூடாது. அந்த மரத்துல ஏதாவது புயல்லையோ இதுலயோ கரலக்கட்டை விழுந்ததுன்னா அந்த மரம் நல்ல மரமா இருந்தா அதை சீசன் பண்ணணும். அது வாங்கி ஒரு 5 வருஷம் அந்த மரத்தை வாங்கி வெட்டி பீஸ் பண்ணி வெட்டி போட்டு வச்சிடணும். சைஸ் பண்ணி சாமியில போய் சைஸ் பண்ணி போட்டு வச்சிடணும். அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் அதை எடுத்து சீசன் ஆன பிறகுதான் அந்த மரத்தை எடுத்து கரலக்கட்டை செய்யணும். அதுக்கப்புறம் மேடியே செஞ்சோம்னா கரலக்கட்டையில கிராக் விடும், நீட்டா கிராக் விடும். ஸோ இந்த மாதிரியான சின்ன விஷயங்கள்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும். அதுவே கரலக்கட்டைன்றது வந்து எல்லாருமாலையும் செய்ய முடியாது. அதுக்கு ஒரு ப்ரொபோர்ஷன் இருக்கு. கரலக்கட்டைனா இந்த சைஸ்ல இருக்கணும், இந்த வெயிட்ல இருக்கணும், யார் என்னென்ன பாடிக்கு என்னென்ன வெயிட்ல இருக்கணும்னு ஒரு ப்ரொபோர்ஷன் இருக்கு. நீங்க எல்லாருமே எல்லாம் நினைச்சுக்கிறாங்க கரலக்கட்டை தானே, சும்மா ஒரு கட்டையை கையில பிடிக்கிற மாதிரி ஒரு கட்டை தானே, அதை பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஈஸியானது இல்லை கரலக்கட்டை.
அப்படி கடலக்கட்டை தானே சொல்லிட்டு நீங்க செஞ்சா கூடமே அதுல பெனிஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 30 to 40% தான் பெனிஃபிட் கிடைக்கும் எந்த மரத்துலயும். அப்போ கடலக்கட்டையோட ப்ரொபோஷனோட நீங்க கரெக்டா செய்யும் போது உங்களோட சூப்பர் பில்டு பண்ணும், உங்களோட உடம்புல சூப்பரா இன்பில்ட் பண்ணும். அதனால யோசிச்சிங்க. இப்போ கடலக்கட்டை வாங்கணும், அவங்களுக்கு அர்ஜென்ட்டா கடலக்கட்டை வேணும் அப்படின்னீங்கன்னா இப்போ நம்மகிட்ட இருக்கு. ஏன்னா நம்ம உலக சாதனை பண்ணும்போதே நான் 1500 கடலக்கட்டை செஞ்சேன். வர ஆண்டுமே உலக சாதனை பண்றதுக்கு 1000 பேர் வச்சு உலக சாதனை பண்றதுக்கு முயற்சி பண்ணி தான் இருக்கும். வர 12 டிசம்பர் மாசமும். இப்போ அதை மாதிரி யாராவது கடலக்கட்டை வேணும் ஆசைப்படுறவங்க குருகுலத்துல வாங்கிக்கலாம். நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணலாம். குருகுலத்துல நம்பர் கான்டாக்ட் பண்ணலாம். 9952594853 என்னோட நம்பர் தான். நீங்க கால் பண்ணுங்க. இல்லைன்னா karalakattai.com போங்க. இல்லைன்னா கீழே வந்து அந்த வீடியோக்கு கீழே வந்து நம்ம அட்ரஸ் கான்டாக்ட் அட்ரஸ் போட்டிருப்பாரு, அதை ஃபாலோ பண்ணுங்க. இது மாதிரி சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எழுதுங்க. நன்றி, வணக்கம்.